நல்லா இருக்க போற. எனக்கு நல்லதே நடக்கும், என்னை சார்ந்தவருக்கும் நல்லதே நடக்கும். கடந்த மாதம் 30ஆம் தேதி அன்றைக்கி இரவு நம்ம தலைவர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதுக்கு பார்த்திங்கனாக்கா உடனே மீடியாக்களில் பல விதமான சர்ச்சைகள், பல விதமான செய்திகள், திடீர்னு ஏதோ சீரியஸு ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க, இந்த ஆப்ரேஷன் ஆகுது, அந்த ஆப்ரேஷன், ஏகப்பட்ட அவங்களுக்கு கற்பனையில் வந்த கதை வழக்கம் போல் அவுத்து விட்டுட்டு இருந்தாங்க. இது பார்க்கும்போது இது சிரிக்கிறதா அழுறதான்னு தெரியல, அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் செய்திகள் ஒரு பக்கம். எனக்கு பல பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீடியாக்கெல்லாம் ரசிகர்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கும் போது, அது நான் ஒரு தகவல் சொல்லணும், யார்கிட்டே அதை பகிர்ந்துக்கணும்னா அது எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். அது சம்மந்தப்பட்டவங்களோட உத்தரவாதம் இருக்கிறதுக்கு அப்புறம் தான் நான் எது வந்தாலும் வெளியில் பேச முடியும். அது இல்லாமல் மீடியா சொல்கிற மாதிரி நானும் ஒரு யூகத்தில் வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சு விட முடியாது. ஏன்னா எனக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அதை நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், அது ப்ரோட்டோக்கால். ஸோ அந்த வகையில் நான் தலைவரோட குடும்பத்தில் தொடர்பு கொண்டு நான் இதை பற்றி விசாரிக்கும் போது, கொஞ்சம் இருங்க சார், நீங்கள் அவசரப்படாதீங்க, யார் எதுனா சொல்லிட்டு போட்டால் நான் அப்பா கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க புதல்விகள். அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அதனால் யாருக்கும் எந்த விதமான பதிலும் சொல்லாமல், எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் நான் அமைதி காத்துட்டு இருந்தேன். இது தொடர்ந்துச்சு. இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த பத்திரிகையில் ஊடகங்களில் வந்த செய்திகளெல்லாம் பார்த்து நம்ம ரசிகர்கள் பேனிக் ஆகிட்டு பல பேரும் பலவிதமாக பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள், எப்படி கோயில், தர்கா, அப்புறம் சர்ச்சுக்குன்னு சொல்லிட்டு இப்படி வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் பதட்டத்தில் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது, பயந்துட்டு என்ன ஏதுன்னு அப்டேட்டுக்காக அவங்க துடிச்சிட்டு இருக்கிறத ஒரு பக்கம் பார்க்க கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, என் கையில் ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த சுதந்திரம் இல்லை, என்னால் எதுவுமே என் கருத்தை எதுவும் சொல்ல முடியாது. என்னென்னா, இதை பார்க்கும்போது எனக்கு 2011 சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அப்போது இதே போல் தான் தலைவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்போது அவரோட சீக்கிரம் குணமாகணுன்றதுக்காக வேண்டி எத்தனை ரசிகர்கள் எத்தனை விதமாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க அப்படின்றத இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அதே போல் தான் இந்த முறையும் பார்த்திங்கன்னா, பல பேர் இந்த கோயில்களில் பண்ண பிரார்த்தனைகள், அந்த பிரார்த்தனை பண்ண விதங்கள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே தலைவர் மேலே அவங்க வச்சிட்ருக்கிற அந்த அளவு கடந்த அன்பை என்னால் உணர முடிஞ்சுது. அவங்க மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருந்தவங்களும் பார்த்திங்கன்னா, தலைவரோட இளைய மகள் சௌந்தர்யா, அவரோட கணவர் விசாகன் அவர்களோட திருவொற்றியூரில் இருக்கிற அம்மன் கோயில் போய் அவங்களும் வேண்டுதல் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க சைடில் யாருக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் சாயங்காலம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதை பார்த்து பல பேர் அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதுக்கான அர்த்தங்களை கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன ப்ராப்ளம், அது எப்படி வந்திருக்கும் அப்படின்றத பல பேர் பல ரிசர்ச் பண்ணிட்டுலாம் போட்டுட்டு வந்தாங்க. இங்கே அது பார்த்துட்டு சரி இது ஆப்ரேஷன் கிடையாது அப்படின்றத ஒரு பக்கம் தலைவரோட ரசிகர்களுக்கு திருப்தியாக அமைஞ்சிருந்தாலும் வேறு வேண்டுதல் இன்னும் எப்போ டிஸ்சார்ஜ் ஆவாரன்னு சொல்லி அதுக்கப்புறம் 3வது நாள் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் மீடியாக்கள் ஆரம்பித்து
காலைல 11 மணிக்கு டிஸ்சார்ஜ் ஆகாமல் மதியானம் 12 மணிக்கு ஆகாமன்னு சொல்லிட்டு இப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. திருப்பி இல்லாமல் இந்த மாதிரிலாம் கேட்குறான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க குடும்பத்தார்கிட்ட கேட்டேன். யாருக்கும் எந்த இதாக ரியாக்ஷன் பண்ணாதேன்டா, அதாவது எப்போ நடக்குமோ தானே நடக்கும், இன்னும் ஒரு 2 நாள் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் தேதி அன்றைக்கி மிட் நைட்டு ஒரு 12 மணி வாக்கில் தலைவர் டிஸ்சார்ஜிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்தார். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அவரை நல்லா விசாரித்த பல அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் நன்றியை தெரிவிச்சிட்டு வந்தார். அதே போல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு உயிருக்கு மேலான ரசிகர்களுக்காக ஒரு கடிதத்தை ட்விட்டர் வழியாக போஸ்ட் பண்ணார். நான் அந்த செய்தி இப்போ படிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அது இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியது என் கடமை. அதுக்காக அதை படிக்கிறேன். நான் மருத்துவமனையில் இருக்கும் போது நான் சீக்கிரம் உடல் நலம் பெற என்னை வாழ்த்திய அனைத்து அரசியல் நண்பர்களுக்கும், திரைப்படத் துறையை சார்ந்தவர்களுக்கும், எனது அனைத்து நண்பர்களுக்கும், நல விரும்பிகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நான் நலம் பெற பிரார்த்தனைகள் செய்த, மனதார வாழ்த்திய, என் மீது அளவில்லா அன்பு வைத்திருக்கும், என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிகர்களுக்கும். அதாவது தலைவர் ஒவ்வொரு மேடையிலையும் பேசும்போது அவர் தன்னுடைய ரசிகர்களுக்கு அவர் அடையாளப்படுத்திக்கிற அந்த வரிக்கு தான் இந்த வரி தான். அதை தான் இங்கே நினைவுபடுத்தியிருக்காரு. வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிகர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் தலைவர். அதாவது தனக்கு யாராவது வாழ்த்துக்கள் சொன்னால் அது தொடர்ந்து அதை 2-3 நாளாக பாகம் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்பு கொண்டு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தொலைபேசியில் நன்றிகளும், சமூக ஊடகங்கள் மூலிமா வாழ்த்து தெரிவித்தவங்களுக்கு அவங்களுக்கு அதே வழியாக நன்றியும், இப்படி அதே மாதிரி படம் பார்த்துட்டு நல்லா இருந்தனா அந்த குழுவை கூப்பிட்டு பாராட்டி மகிழ்வது, இது தலைவரோட சுபாவம். இதை எல்லாரும் கடைப்பிடிச்சால எவ்வளோ நல்லாயிருக்கும், எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். சரிங்களா? இப்போ விஷயத்துக்கு வரேன். இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் அந்த பிரார்த்தனைகள் வந்த அந்த வீடியோ கிளிப்ஸு, அதை நீங்கள் இதில் காமிச்சேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் இதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே குசேலனுடைய ஆடியோ லான்ச்சில் தலைவர் பேசின அந்த விஷயத்தோடு தான் இப்போ இந்த வீடியோ பதிவை நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் தலைவர் அவர் வாயால் சொன்ன அந்த பாசிட்டிவ் வைப்ஸ், அந்த வரிகள் இருக்கு இல்லையா, அது கேட்கும்போதே நமக்கு அவ்வளோ உற்சாகமாக இருக்குது இல்லை? அது மட்டும் இல்லை, இவருக்கு இந்த நேரத்துக்கு நல்லா அமைகிற மாதிரி அவர் படத்துலேருந்தே ஒரு பாடல், நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பாடல் காட்சி ஏவிஎம் ஸ்டுடியோவில் அந்த ஏவிஎம் ஜி தேட்டருங்கிற அந்த அதுக்கு வாசலில் அந்த ஏவிஎம் என்ட்ரன்ஸ் ஸ்கூலில் இந்த இப்போ ரவுண்டான மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இந்த செக் போஸ்ட் கேட்டை தாண்டி தான் உள்ள ஸ்டுடியோக்கு போக முடியும். அந்த லொக்கேஷனில் தான் இந்த பாடலில் பதிவு செய்யப்பட்டது. அந்த எல்லா ஃபேக்ட்ரி தொழிலாளிகள் எல்லாரும் சேர்ந்துட்டு தலைவருடைய செயலுக்காக பார்த்தீங்கன்னாக்கா, எங்க முதலாளி நல்ல முதலாளி அப்படின்னு ஒரு பாடல் வரி, அதில் தான் கார்த்திக் சூசகமாக அவர் தாக்குறதும் தலைவர் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இப்படி ஒரு அருமையான ஒரு பாடல்லேருந்து அந்த ஆரம்ப வரிகள் ரசிகர்கள் தன்னுடைய எல்லா வாட்ஸ்அப் குழுக்களை நண்பர்களுடன் பகிர்ந்து அதை வரவேற்றுட்டு வந்தாங்க தலைவருடைய டிஸ்சார்ஜுக்காக. இப்போ இது முடிஞ்சு போச்சு. இப்போ நான் சொல்ல வருது பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா தலைவரோட சில ரசிகர்கள் என்னை பற்றி சில குறைகள் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்றத நான் இதுலேயும் பார்க்கல. பட் என்னோடய நண்பர்கள் என் கவனத்துக்கு கொண்டு வந்ததுனால இப்போ இந்த தருணத்தில் இதை நான் சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு கடமைக்கு நான் ஆளாயிருக்கேன். அது இப்போ அதுக்காக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ வேட்டையின் படம் 10ஆம் தேதி இன்னைக்கு ரிலீஸு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? இப்போ அந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட ப்ரொமோஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது தற்செயலாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வேட்டையின் நிறுவனம், அதாவது லைகா ப்ரொடக்ஷன்ஸில் என்னோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் என்னை கேள்வி கேட்குறாரு. சார், நீங்கள் இவ்வளோ பெரியா இருக்கீங்களே சார், எப்போலேருந்து சார் உங்களுக்கு தலைவர் தெரியும், தலைவருக்கு எப்போலேருந்து உங்களை தெரியும் அப்படின்னு என்னை ஒரு கேள்வி கேட்டார். இப்போ நான் சொன்னேன், தலைவர் என்ன பல கட்டங்களை பார்த்துட்ருக்காரு, ரசிகனாக பார்த்துருக்காரு, அப்புறம் ரசிகர் மன்ற உறுப்பினராக பார்த்துருக்காரு, ரசிகர் மன்ற நிர்வாகியாக பார்த்துருக்காரு, மாவட்ட போஸ்ட்டில் பார்த்துருக்காரு, அதுக்கப்புறம் பிஆர்ஓவாக பார்த்துருக்காரு,
செலிபிரிட்டி மேனேஜரை பார்த்துருக்காரு, பத்திரிகையாளரை பார்த்துருக்காரு, இப்போ பிஆர்ஓ மறுபடியும் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு. ஏன்னா அந்த கட்டத்திலேருந்து நான் வந்து தலைவரை பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். நான் சினிமாவுக்கு எப்படி உள்ள இன்னைக்கு வந்தேன், சினிமா வர்றதுக்கு தூண்டுதலாக இருந்தது எனக்கு என்ன, ரேண்டமாக எல்லா படமும் பார்ப்பேன். ஆர்டிஸ்ட்ன்றது முக்கியத்துவம் கிடையாது. அப்போ தலைவர் வரதுக்கு முன்னாடி நான் வந்து பார்க்கும்போது ஒரு சின்ன ஈர்ப்பு, அது யாரு தெரியல, ஒரு கேரக்டர்டா இது கொஞ்சம் ஸ்டைலு டிஃப்ரெண்ட்லாம் கொஞ்சம் கிமிக்ஸ் பண்றாரு, இது கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு துடிப்பு. சிட்டியில படம் பார்க்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு பட்ஜெட் கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க வெளியில இருக்கிறனால யாரை பத்தியும் என்ன வேணா கூட நீங்க பேசலாம். நான் சொல்றது அது வந்து அப்போ அன்றைய சிஎம் ஜெயலலிதா மேடம் அவங்க வந்து அப்போல இருந்த டைமத்துல ஒரு போட்டிருந்த ஒரு பதிவு.